ஹாய் வணக்கம், நான் உங்கள் சதீஷ் தென் கீழே நிற்கிறவங்க ஸ்மார்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தடா ரைடோட எபிசோட் 3 தாங்க பார்க்க போகிறோம். என்னடா ஏலகிரி ஏற்காடு மாதிரி 14-15 எபிசோடெலாம் போட்டுறாதா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுதான் லாஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சிடும். இந்த எபிசோடோட 3 தான். இது வந்து ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து வண்டியிலேருந்து கிளம்பியிருப்போம். எபிசோட் 2 வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அங்கேருந்து கண்டினியூ தாங்க ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றது தாங்க இருக்கும். சரி, ஓகே, எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ உங்கள் சேனலுக்கே நான் வந்து புதுசாக வரேன். அப்பெல்லாம் யாரா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே எழுதி ஆளில் போட்டுக்கோங்க. சரி, ஓகே, எங்கள் வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு எப்படி என்னடா பண்ணுறது, மழை வர பெய்யுது ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு பிடிக்கவே சுத்தமாக போனதே ஒரு இப்படி ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நாங்கள் எங்கேயோ போய் 45 கிலோமீட்டர்லாம் வேஸ்ட்டாக போய் மறுபடியும் ரிட்டன் திரும்பி வந்து அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு. ஒரு டிஸப்பாயிண்டடாக ஆகிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இந்த உடம்பு வேறு சரிலி குளிக்கலாமா வேணாமா அந்த மாதிரியே தோணினே இருந்தது. சரி, வந்ததுக்கு இதுதான் ஃபால்ஸு, இதுதான் இது இடம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மழை விடுற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து மழை வந்து விட்டுச்சு. சரி, ஓகே, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேனுங்க. கோப்ரோவில் எடுத்து காட்டணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இவனுக்கு குளிக்க சொன்னேன், இறங்கடா அப்படின்ட்டு. இதை வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாக ஆகிட்டான், மாப்பிள்ளை மாதிரி குளிக்கிறதுக்கு ரெடியாக. சரி, ஓகேன்னு நம்ம சரி அவனை வீடியோ எடுக்கலாம், அவனை மட்டும் வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே கோபுரம் எடுத்துட்டு ரெடியாக நிற்கிறேன். அவன் இறங்குனா தண்ணியில் இறங்கிட்டதுக்கப்புறம் ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் வந்து கால் வச்சு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஐஸ் வாட்டரில் கால் வச்ச மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதோட இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. 2வது ரீசன். அப்புறம் 3வது ரீசன் வந்து அந்த தண்ணியே ஆக்சுவலாக மேலே இருந்து தான் வருது அப்படின்றதுனால கூலிங்காக தான் இருக்கும், அது எனக்கே தெரியும். சரி, ஓகே, என்னானாலும் பரவாயில்ல. எனக்கு ஃபீவர் ஆக்சுவலாக உடம்பு காஞ்சின்னு தான் இருக்கே. இவன் வேறு கேட்குறான், என்னடா உடம்பு சூடுது, ஏன்டா குளிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான். பரவாயில்லடா, என்னானாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் ஒரு வழியாக. இறங்கினதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் குளிக்க அந்த இறங்கி ஒரு முங்க ஆரம்பித்தோம்னா அது வரையும் தான் எனக்கு ஒரு மாதிரி அப்படியே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அந்த முங்கிட்ட உடனே அந்த இதெல்லாம் அப்படியே பறந்து போய் ஃபுல்லு வீடியோ எடுத்துகிட்டு நான் குளிக்கிறதுல இறங்கிட்டாங்க. அப்படியே வேறு லெவல் ஃபீல். உண்மையாலுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ ஒரு டென்ஷன், அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் ஆகியுமே அந்த ஒரு மொமெண்ட் வந்து அப்படியே மாற்றிடுச்சு என்ன. குளின்னு சொல்லிட்டு 2.5 hour உட்காந்து குளிச்சுட்டு இருக்கோங்க. நானும் இவ்வளோ மாற்றி அந்த ஜம்பிங்லாம் மேலேருந்து போட்டுக்கிட்டு டைவ்லாம் வச்சுக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அண்ணனுக்கு வேறு நல்லா பேசிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து போனவுடனே ஒரு மாதிரி என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சோம். அப்புறம் நாங்கள் போனவுடனே அவங்களே கிளம்பி போயிட்டாங்க சீக்கிரம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, எல்லோரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் நாங்கள் ஃபால்ஸுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிறோம். அதுதான் பெரிய விஷயமே. அங்கே சரியான பொண்ணு அதுதான். நம்பர் கொடுங்க, நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னோம். ஏன்னா வழியை மறிக்கிறாங்க. ஃபேண்ட் உள்ளையா? எடு, ஃபேண்ட் எடு. நல்லா இருக்கா? నవ్వురా బైక్ కూడా అంటే మీరు కూడా ఉండి ఓకే చెలిపి అంటే అందరిలో కలుపుకొని తీసుకోవాలా. இப்படி అరే మరియా డే వాడా ఎన్నాడా నిలబడుకొని తీసుకోండి రా. ఓకే బై పేరు నేమ్ పవన్ సెలయన్ సరణ్ శివ శ్రీనివాసును
முது. ஓகே ஓகே. தமிழ் நெய், தெலுங்கு. ஓகே 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 ஓகே. புட்டியடா. பாய் 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 பாய். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. பாய் பாய் பாய். ஓகே. தமிழ் தமிழ் தமிழ்நாடு சென்னை. தமிழ் தெரியுமா? சரிண்ணா சரிண்ணா. சரி போயிட்டாண்ணா. பாய் பாய் பாய். ஒன்றுங்க விநாயகர் சதுர்த்தி சொன்னல அப்படியே காலைல அதுதான் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க காசு. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு ஜாலியாக. அவங்க டக்குன்னு அந்த இது வச்சுருப்பாங்களே அந்த குடத்துல காசு இது கேட்குறதுக்கு. என்னன்னா அவங்க ஏதோ கேக் வெட்டுறாங்க போல அப்படின்னு எனக்கு என்னமோ அப்படி தான் டக்குன்னு என்னடா இவங்க என்னமோ மஞ்சள் கலரில் தூக்கின்னு இருக்காங்க, கேக் தான் வெட்ட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு தாட் போச்சு. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து டொனேஷன் வசூல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. டொனேஷன் கேட்குறாங்க, காசு வசூல் பண்ணுறாங்க. பரவாயில்ல, அந்த சின்ன பசங்களுக்காக எவ்வளோ வேணால் தந்துடலாங்க. எவ்வளோடா போட்ட? 100 ரூபா போட்டேன். 100 ரூபாவா? சரி சரி சரி. ஏய் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அப்படியே நல்லா இருந்தது ஜாலியாக. அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நம்ம. எனக்கு என்ன பேசுனே தெரில. தமிழாக இருந்தாவது எதனா ஃபன் பண்ணிட்டு அங்கே ஜாலியாக பேசிட்டு சின்ன பசங்க, எனக்கு சின்ன பசங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி புதுசாக சின்ன சின்ன பசங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே அவனுங்க கூட விளாட்ணும் அப்படி தான் தோணும். இவனுங்களை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு அப்படி தான் இருந்தது. எங்கள் ஏரியா சின்ன பசங்க மாதிரியே தான் இருந்தது. எப்படின்னா அவனுங்க நம்ம லாங்குவேஜ்லையா எனக்கு தெலுங்குல எதுவும் தெரியல. நான் எனக்கு டக்குன்னு அந்த இது வந்தது, சரி லூ போட்டு பேசலாமா அப்படின்ட்டு. நம்ம எதனா ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டோன்னு வைங்களேன், செம்மடி அடிச்சுவாங்க போட்டு. அப்புறம் சரி அதனால தான் நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேச்சே வரல. என்ன சொல்கிறது, மௌனமாக நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல மௌனமாக வந்து ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். மௌனமாக இப்படி 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 அந்த ஒரு மௌனமாக இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் நான் வெறும் ஆக்ஷன்லேயே சைகையிலேயே காட்டின்னு இருக்கேன். அவனுங்களும் பண்ணுறானுங்க. நல்லா இருந்தது ஆனால் ஆக்சுவலாக. ஆய் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்னத்த பேசுறது தெலுங்குல சாப்பிட்டியே கேட்கறதுக்கு என்னது தெரியலையா? நீ எதுக்குடா அப்ப ஆந்திரால? பாவுண்டாயா? பாவுண்டாயா? எவ்வளோ உண்டா? பாவுண்டாய் எவ்வளோ? என்ன சாப்பிட்ட? சோறு. பாய். நேம் பேரு யஷ்வந்த். பாப்பா நேம் சோபியா. பேர் கூட டிஃப்ரெண்ட்டாக தான் வைக்கிறாங்க. யஷ்வந்த்ன்றது தமிழில் தெரியுது. சோபியா ஓகே. அவனுங்க என்னென்ன பேரோ சொல்லிருக்கானுங்கடா அந்த சின்ன பசங்க. மெதுன்றா மதுன்றா. என்னடா பேர் வைக்கிறாங்க உங்கள் வீட்டிலலாம் அப்படின்னா கேட்கலான்னு தோணுது. அவனுக்கு தமிழும் புரியாது. சரி, வண்டி சூப்பரா? எப்படி இருக்கு பைக்கு? நான் பேசுறது புரியாது. சரி பாய். பரவாயில்லைங்க, சின்ன பசங்களாம் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருக்கானுங்க இங்கே. நானும் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் அப்படியே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பெரிய பைக் எதனா போச்சுன்னா அப்படியே பார்த்துனே போயிட்டு இருப்போம் பஸ்ஸில். செம்மையாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு. இப்போ அவனுங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். சரி நம்மளே எப்படா இந்த பைக்லாம் வாங்குது அப்படின்ட்டு இருக்கோம். பட் ஒரு வயசு வந்தோடனே அவனே வாங்கிடுவோம். அவன் வீட்டில் வாங்கி தரலன்னா கூட பரவாயில்ல. அவனோட அந்த ஏக்கமான பார்வையிலே தெரியுது. அது புரியாதுங்க உங்களுக்கு, சொன்னாலாம் புரியாது. அது அந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஏக்கமாக இருப்பாங்களே அந்த பைக்குக்காக. சூப்பராக இருக்கே, நம்ம ஓட்டினா நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது 67 கிலோமீட்டர் சென்னைக்கு இருந்து. கொஞ்சம் ஒரு 8 மணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு தோணுது. பார்ப்போமே, போகலாம். எல்லாம் நான் குளிர் எல்லாம் நடந்துட்டோம். சளி வேறு பிடிச்சிக்கிட்டீங்க. அப்புறம் எஸ்ஆர்பி ஜம்பிங்லாம் நிறைய வாட்டி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா எனக்கு
தப்பு என்னென்னா அந்த 45 கிலோமீட்டர் வந்து தேவையில்லாமல் எங்கேயோ போனது. இந்த 2 தப்பு தான் நம்மளோட ரைடையே வந்து பாதித்தது. இந்த 2 தப்பு மட்டும் பண்ணாமல் இருந்தோம்னா செம்மையாக இருந்தது உண்மையாலுமே. பட் ஓகே, ரொம்ப ரொம்பலாம் எப்படி சொல்லி என்ஜாய் பண்ண வேணாம், சூப்பராக ரொம்ப நல்லா தான் என்ஜாய் பண்ணுவோம். அப்படின்னா சொல்லணும்னா என்ஜாயே பண்ணல, வேஸ்ட் போனதே ஒர்த்தே இல்லை, வேஸ்ட்டு போனதே தண்டம் அப்படிலாம் வந்து சொல்ல வரல. நான் ஃபஸ்ட்டு ஆனால் அப்படி தான் நினச்சினே, என்னடா இது அப்படின்ட்டு ரொம்ப அதான் சொல்கிறேன், ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஆகிட்டேன். நான் வெறுப்பாயிடுச்சு எனக்கு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது சூப்பராக இருக்குது, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு ஜாலியாக. நான் வேறு லெவலில் உண்மையாலுமே வந்து இப்போ கரெக்டாக 6:35 ஆகுது. நம்ம அங்கே வந்து 5:59 வந்து வெளியில் வந்தோம். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கே வந்து டைம் ஆயிடுச்சு, ½ hour கிட்ட வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் ஹைவேஸில் வந்து சீக்கிரமாக போயிடலாம், டக்குனு போயிடலாம். 67 கிலோமீட்டர்லாம் ஒரு கிலோமீட்டரே கிடையாது நம்மளுக்கு. ஹைவேஸில் சீக்கிரமாக போயிடலாம். அந்த மார்க்கெட்டு, அந்த சின்ன ஒரு ஒத்தையடி பாதை, அதுதான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா பீப்புள்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், வண்டி அதிகமாக இருக்கும், டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இங்கே அப்படி இருக்காது. பட் இங்கே இப்போ டிராஃபிக் கொஞ்சம் காலையில் சூப்பராக இருந்தது. நம்ம கிளம்பி வரும்போது நல்லா இருந்தது, வண்டி அவ்வளோ வரல. அந்த ஃபஸ்ட்டு டெட் போஸ்ட் வரையும் சுமார் ஒரு 5 நிமிடங்களாக கண்ணாடியை திறந்து வச்சுட்டு தான் ஓடிட்டு இருக்கோம் நம்ம பைக். ஏன்னா டக்குன்னு ஞாபகம் வந்தது எனக்கு, நம்ம அப்படியே சொன்னோம் டீக்கல்ல வந்து பார்த்துட்டு எங்கன்னா பிரேக்கில் வந்து கண்ணாடி இது பண்ணிடணும், ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மறந்துட்டேன் நான். அப்படியே நம்ம ஃபால்ஸ்லாம் போயிட்டு வந்து எனக்கு டக்குன்னு கண்ணாடி பக்கம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. சரி ஓகே, ஏன்னா நைட் டைம், பகல் டைம்னா கூட நம்ம வந்து பார்த்து கரெக்டாக இது பண்ணி ஓட்டிக்கலாம். நைட் டைமு அப்படின்றனால வந்து ரிஸ்க்கு தான். அதனாலேயே கண்ணாடி ஓப்பன் பண்ணிட்டேன். நான் கண்ணாடி ஓப்பன் பண்ணி ஓட்டெல்லாம் தெரியுங்க எனக்கு. கண்ணாடி பார்த்து அதெல்லாம் கரெக்டாக தான் ஓட்டுவேன். கண்ணாடி பார்த்து ஓட்டுறது, இண்டிகேட்டர் போட்டு யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவேன். பட் என்னென்னா காலையில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அசால்ட்டு ஓட்டிக்கலாம். ஏன்னா சவுண்டு முக்கியமாக இது பண்ணி நல்லா நோட் பண்ணி விட்டு, லெஃப்ட்டு ரைட்டு எனக்கு வண்டி வந்தால் எனக்கு தெரியும். பேக்கில் வண்டி வரும்போது கட் அடிக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும். அதனாலே நான் மோஸ்ட்லி வந்து கண்ணாடி யூஸ் பண்ணி ஓட்ட மாட்டேன் வண்டி. ஏன்னா சென்னை டிராஃபிக்கில் ஓட்டி எனக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு ஆக்சுவலாக. அதான் அதனால தான் இப்போ வந்து ஓகே நைட் டைமு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணாடி ஓப்பன் பண்ணியாச்சு ரீசெண்டாக. ஹைவேஸ் வேறையா, சின்ன ரோடாக இருந்தால் கூட எதுவும் தெரியாது. ஹைவேஸ்னால ஓப்பன் பண்ணி ஓட்டியாச்சு. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. வண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, பட் ஓகே எனக்கு. ஆனால் என்ன வந்து கொஞ்சம் பெருசாகிடும், அப்படியே வண்டி வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். சேஃப்டி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு. டைம் வந்து 7:45 ஆகுது. இன்னும் வந்து 23 கிலோமீட்டர்ஸ்லாம் நம்ம தாங்க இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூடியூப் தெரியுமா, யூடியூப் சேனல், அது யூடியூபர் நான். மோட்டோவ்லாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊராக சுற்றுவாங்களே வண்டி எடுத்துகிட்டு, அந்த மாதிரி இப்போ ஆந்திரா வரையும் போயிட்டு வரேன். ஃபால்ஸ் ஒன்று போயிட்டு வரேன், செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில், ஸ்மார்ட் ரைடர்ஸ் அப்படின்னு வரும். தேங்க்ஸ். ஓகே. ஆளே மாற்றடா, டிஃப்ரெண்ட்டாக இருக்க, கண்ணாடி நல்லா போட்டு சைக்கோ மாதிரி இருக்க. டைம் வந்து கரெக்டாக 8:03ங்க. அப்படியே பெட்ரோல் போட்டு, பெட்ரோல் ரொம்பலாம் இல்லை, ஒரு 100 ரூபாய்க்கு தான் போட்டேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் இருந்ததா, ஓகே அப்படின்ட்டு 100 ரூபாய்க்கு தான் போட்டேன். அப்படியே போட்டு அப்படியே கிளம்பிடுவேன். இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ரூட் தான் இது. எப்படின்னா நான் வேலைக்கு போயிட்டு வர ரூட் தான் இது. எஸ்ஆர்பி நம்ம வீடியோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, நம்ம அங்கேருந்து கிளம்பணும்ல, வண்டியிலேருந்து வந்துட்டுருக்கோம், லைட்டாக ஒரு டிம்மாக ஆகிடுச்சு. சரி ஓகே, எனக்கு எப்படியோ தெரியும், ஏன்னா நம்ம அங்கேருந்து வரும்போது 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நைட் டைம் வர டிராஃபிக் எப்பயும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 hour கிட்ட நான் போட்டு வச்சுருந்தேன். சரி ஓகே, அவ்வளோ நேரம் எப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தடா ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸுக்கு போயிருந்தோம்ல, அங்கேருந்து
கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து ஆஃப் ரோட்லேயே தான் வந்துட்டுருக்கோம். அதுவும் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் அந்த வீடியோவில். ஆஃப் ரோட்லேயே தான் வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஊர் மாதிரி இருக்கும், அந்த ஊருக்குள்ளே போய் தான் போகணும். அந்த ஊருக்குள்ளே ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் தான் நம்ம வந்து ஹைவேஸ் போக முடியும். அந்த ஊருக்குள்ளே ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணினே இருக்கும்போது திடீர்னு ஒரு 10 பேர் 15 பேர் வந்து வழி மறிச்சிட்டாங்க. சரி, நான் கூட எதுவும் இந்த சைடு போக முடியாது, என்னடா பண்ணுறது, போக முடியாது சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரூட்டு தெரியாது அப்படின்னா யோசிச்சுன்னா அந்த ஒரு 100 மீட்டரில் வந்து மறைச்சிட்டாங்க. அந்த 100 மீட்டர்லேயே நான் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா புளியார் சத்திக்கு வந்து காசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்டில் தான் புளியார் சத்தி அதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டுலாம் வந்திருப்போம். சரி ஓகே அப்படின்ட்டு டக்குன்னு வழி மறிச்சு நம்மளாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அப்படியே சிரிப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க எந்த லாங்குவேஜ் அப்படின்னே தெரில. அவங்க தெரிலன்னு இல்லை, அவங்க வந்து தெலுங்கு அது தெரியும். பட் நம்மளுக்கு வந்து அவங்க பேசுறது அதெல்லாம் வந்து புரியாது எப்படியும். ஏன்னா எனக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும், தெலுங்கு ஹிந்தி அதெல்லாம் அவ்வளோலாம் தெரியாதா. அவங்க பாட்டுன்னு பேச ஓகே. அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு அந்த டொனேஷன் அது தெரியும். அப்புறம் காசுலாம் போட்டு அவங்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலாக, நல்லா இருந்தது. அவங்க அதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்தால் கூட நம்ம வந்து பண்ணுற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அப்புறம் ஜாலியாக நம்ம சேர்ஸ்லாம் பண்ணிட்டு அவங்க கிட்ட பாய்லாம் சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க பேர்லாம் கேட்டேன், நேம் மட்டும் எல்லாருமே பசங்களாம் சொன்னானுங்க, சின்ன பசங்க. எனக்கு ஆக்சுவலாக சின்ன பசங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு பஸ்ஸில் ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக நம்ம கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்டேன் தெலுங்கில். நம்ம பின்னாடி நம்ம பையன் உட்காந்துருந்தால அவனுக்கு அந்த வேர்ட் மட்டும் தெரியும் போல, தெலுங்கில் வந்து சாப்பிட்டியா அப்படி கேட்கறதுக்கு அந்த வேர்ட் மட்டும் தெரியும் போல. அது சரியாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு தருணம் தான் என்னை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பண்ண வச்சுது. எப்படின்னா லாங்குவேஜ் வந்து எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தான் தெரியும், அவங்களுக்கு வந்து தெலுங்கு லாங்குவேஜ் தான் தெரியும். அவங்களுக்கு வந்து தெலுங்கு லாங்குவேஜ் தான் தெரியும், எனக்கு தெலுங்கு தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. பட் அந்த தெலுங்கு தமிழையும் இணைக்கிறது தான் வந்து அன்றைக்கி வந்து மோட்டோவ்லாக், அந்த ஒரு ட்ராவலிங், அந்த ஒரு மோட்டோவ்லாக் பைக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி அதெல்லாம் இல்லைன்னா அவங்க நார்மலாக வந்து காசு கேட்டு டொனேஷன் பண்ணி நாங்கள் மட்டும் போயிருப்போம். ஆனால் அந்த மோட்டோவ்லாக் அந்த பைக்கில் போனனால தான் அவங்க வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்மக்கிட்ட ஜாலியாக பேசி அந்த மாதிரிலாம் பண்ணனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நல்லா இருந்தது அந்த ஒரு மூமெண்ட். அதான் உங்ககிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். தடா ரைடோட எபிசோட் வந்து இந்த வீடியோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எபிசோட் 4லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு ரைடோட எபிசோட் தாங்க வரும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா கீழே தான் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இருக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. சரி ஓகேங்க, பாய்.